ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த பாக்ஸில் இருக்க பட்டனை எப்படி நம்ம ட்ரெஸ்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸில் மொத்தம் 3 வகையான பட்டன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பட்டன் ஹோல்டர். ரெண்டாவது ஒன் வந்துட்டு பட்டன். இந்த பட்டனை வச்சு தான் அதில் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இது 2யும் ட்ரெஸ்ஸோட ஃபிக்ஸ் பண்ணணும்ல, அதுதான் வந்துட்டு இந்த முள்ளு முள்ளு பட்டன். ஓகேவா? இந்த 3யும் இப்போ எப்படி ட்ரெஸ்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தான் நம்ம அந்த ரெட் கலரில் இருக்க எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த எக்யூப்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் 2 சைடு இருக்கு. 2 சைடு எதை வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த முள்ளு முள்ளா இருக்குல்ல, அதை நான் வந்து வைக்கிறேன். அந்த முள்ளு முள்ளா இருக்கிறது வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். லைட்டாக வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே நின்னுக்கும், விழுகாது. அதே மாதிரி இன்னொரு சைட் திருப்பி அந்த பட்டன் ஹோல்டர் இருக்குல்ல, அதை நம்ம வந்து வைக்க போகிறோம். உல்ட்டா பக்கமாக வைக்கணும். அதாவது கீழ் பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். திருப்பி வைக்கணும். திருப்பி வச்சுட்டு நம்ம எங்கே நமக்கு அந்த பட்டன் தேவையோ அந்த இடத்த கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சு நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணணும். எனக்கு அங்கே பட்டன் தேவை, முள்ளு முள்ளாக இருக்குல்ல, அதை நம்ம கீழே வச்சு தான் லாங் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் பட்டன் வந்து மேல் நோக்கி வரும், கரெக்டான பக்கம். அது மட்டும் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். பார்த்தீங்களா? இப்போ வந்து அந்த முள்ளு முள்ளா இருக்கிறது கீழே, அது மேலே போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்த பட்டனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு உள்ளே போகும்போது அமுங்கிருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஒயிட் கலர் இருக்கிறத கழட்டிக்கலாம். அதே மாதிரி அந்த முள்ளு முள்ளா இருக்கிறத நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டோம். இந்த பட்டன் இருக்குல்ல, அந்த எப்படி திருப்பி உல்ட்டாவாக எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி வைக்கணும். ஓகே, புரியுதா? இந்த மாதிரி திருப்பி வச்சோம் அப்படின்னா விழுகாது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு விழுகாது. உள்ளே அந்த ஒயிட் கலர் லப்பர் மாதிரி இருக்கும், அதில் போய் மாட்டிக்கும். இப்போது அதே மாதிரி இப்போ நம்ம பட்டன் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணோம்ல, நமக்கு எந்த இடத்துல நமக்கு அந்த பட்டனும் தேவையோ அதையும் நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த முள்ளு முள்ளாக இருக்குல்ல, அதுதான் நமக்கு வந்து கீழே வரணும். கீழ் பக்கம் வந்து அது வரணும். மேல் பக்கம் பட்டன் வரணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம கீழ் பக்கம் வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா போதும். ஒரு 2 செகண்ட் நறுக்குன்னு ரைட்டாக அமுக்குனிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பாருங்கள், இப்போ அந்த முள்ளு முள்ளாக இருக்கிறது கீழே போயிடுச்சு. அந்த 2 பட்டனும் மேலே வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கலாம். இதே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க.